السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த திக்ரை 1000 தடவைகள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அந்த விடயத்திலே அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாட்களிலே சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாள் வெள்ளிக்கிழமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலே சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாள் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அனைத்தும் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள், அதாவது ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம் என்பதாக. இன்னும் சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் ஜும்ஆவுடைய நேரம் என்பதாக. ஆனால் அதிகமான இமாம்களினுடைய கருத்து என்னவென்றால், அசருக்கு பின்னால் உள்ள நேரம், அசருக்கும் மக்ரிபுக்கும் இடைப்பட்ட அந்த நாளினுடைய கடைசி நேரம், இதனைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அதிகமான இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அனைத்தும் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த ஜும்ஆவுடைய நாள் இந்த அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக நாம் இந்த துஆவை ஓதி இந்த திக்ருகளை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று ஜும்ஆவுடைய நாளில் நாம் செய்ய வேண்டிய பல அமல்கள் இருக்கின்றது. அதில் மிக முக்கியமான ஒரு அமல் தான் சூரத்துல் கஹ்ஃபை ஓதுவது. சூரத்துல் கஹ்ஃப் ஓதுவது சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஜும்ஆவுடைய நாளில் சூரத்துல் கஹ்ஃபை ஓதுகிறாரோ அடுத்த ஜும்ஆ கிடையில் அது அவருக்கு ஒளியாக இருக்கும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறு ஏராளமான சிறப்புகள் இந்த ஜும்ஆவுடைய நாளுக்கு கூறப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த உலகம் படைக்கப்பட்ட நாள் இந்த ஜும்ஆவுடைய நாள். அதே போன்று இந்த உலகம் அழியப் போகின்ற நாளும் இந்த ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஜும்ஆவுடைய நாள் வந்தால் ஒவ்வொரு உயிரினமும் அச்சத்தால் அஞ்சி பயந்து நடுங்குகின்றது, மனிதனை தவிர என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதிகமாக நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு நாள் இந்த ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் இந்த நாளிலே அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்துக்களை கூறுவோம். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் என் மீது ஒரு தடவை ஸலவாத் கூறுகிறார்களோ அல்லாஹ் அவர்கள் மீது 10 தடவை அருள் செய்வதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், நானும் என்னுடைய மலக்குமார்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறுகின்றோம். மனிதர்களே, நீங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்துக்களை கூறுவோம்.
இன்னும் ஒரு அறிவிப்பில் நாம் கூறக்கூடிய ஸலவாத்துக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படுவதாக இன்னும் ஒரு அறிவிப்பில் வந்திருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏராளமான ஸலவாத்துக்கள் இருக்கின்றது. நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இந்த ஸலவாத்துக்களை ஓதி அவர்களுக்கான அந்த ஸலவாத்துக்களை ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விடயங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு மிக முக்கியமான அமல் இருக்கின்றது. இஸ்திக்ஃபார் செய்தல். இஸ்திக்ஃபார் செய்தல் இதற்கு ஏராளமான சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் 70 முதல் 100 தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். தினம் தினம் பாவம் செய்யக்கூடிய நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும்? இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான். நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் நமக்கான ரிஸ்கை கொண்டு வந்து சேர்க்கின்றான். அல்லாஹ் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ரிஸ்கை கொடுப்பவன் அவன். நாம் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக நாம் நினைக்காத இடத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்கை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றான். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள மறைமுகமான தேவைகள் நமக்கு அந்த தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி தருகின்றான். பிறரிடம் கூற முடியாத கஷ்டங்கள் இருக்கலாம், அல்லாஹ் அதனை மறைமுகமாக அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறு இஸ்திக்ஃபாரின் சிறப்புகள் ஏராளம் இருக்கின்றது. நாம் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சினைகள் இவைகள் அனைத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். கண்ணியமாக அல்லாஹ் நம்மை வாழ வைப்பான். இப்பொழுது நாம் அந்த திக்ரை பார்க்கலாம். இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த இந்த ஜும்ஆவுடைய நாளில் நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக 1000 தடவைகள் இந்த திக்ரை ஓதுவோம். நாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அந்த விடயத்திலே அல்லாஹ் நமக்கு வெற்றிகளை தருவான். அதே போன்று நிறைவேறாத நம்முடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக யக்கீனோடு ஓதுவோம். அல்லாஹ்வினுடைய அழகிய திருநாமங்களில் ஒரு திருநாமமான யா முஜீபு யா அல்லாஹ், யா முஜீபு யா அல்லாஹ் என்ற இந்த திருநாமத்தை நாம் 1000 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான். அல்லாஹ்வினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய அவருடைய திருநாமங்களை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை அல்லாஹ் நமக்கு வழங்குவான்.